வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். மௌனத்தை முழுமையாக வார்த்தையிலே விவரிக்க முடியாது. அவரவர்கள் நேரடியா இதை அனுபவிக்கணும். இதை பேசுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த மௌனம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக மட்டும்தான். ஏன்னா முழுமையா அதை விவரிக்க முடியாது. அது ஒரு ஆனந்தமான அனுபவம்னு சொல்லலாம். எப்படி இருந்தது என்று நான் விவரிக்க முடியாது. பதினைந்து நாட்கள் மௌனம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 5-6 நாட்கள் ஆகும். தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் அடங்குவதற்கு. தொடர்ந்து ஒரு 5-6 நாட்கள். அது அவரவருடைய நிலையை பொறுத்து இருக்கின்றது. ஏற்கனவே நன்கு தவம் செஞ்சவங்களாக, ஏற்கனவே மௌனம் இருந்தவர்களாக, ஏற்கனவே தன்னை சோதனை செய்து கொண்டவர்களாக இருந்தால் அந்த டியூரேஷன் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகுதான் அது அடங்கும். துவக்கத்தில் இருந்தக்கூடிய மனநிலைக்கும் 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்து இருக்கக்கூடிய மனநிலையும் நிச்சயமாக அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான எண்ணங்கள் அலை மோதலாம். அங்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அங்கு தியானம் கூட தேவையில்லை, தற்சோதனை கூட தேவையில்லை, வேதாத்திரி மகரிஷி அவருடைய புத்தகத்தை கூட படிக்க தேவையில்லை, அவருடைய கேசட் கூட கேட்க தேவையில்லை. ஏனென்றால் முற்றிலுமாக நம்மிடத்திலே என்ன இருக்கின்றது, நம்முடைய இயல்பு என்ன என்று நாம் அதை பார்க்கணும். நம்மிடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதிலே ஏதேனும் ஒன்று செய்தால் கூட அது மேல்பதிவாதான் போகுமே தவிர உள்ள இருந்து என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல எந்த வேலையுமே கிடையாது. எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே செய்யாம இருக்க வேண்டியதான். 5 புலன்கள்ல ஒரே ஒரு புலனை நிறுத்திவிட்டோம் என்றால், இந்த பேசுவது அப்படிங்கிற ஒரே ஒரு புலனை நிறுத்திட்ட ஒரே ஒரு காரணத்தினால நம்முடைய மூளைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இணைப்பு கிடைச்சிடும். அதுல கனெக்ட் ஆயிடுவோம். 5 புலன்களை பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால திரும்ப இந்த 5 புலன்கள் என்னென்ன இருக்கோ அதுதான் பதிவாயிட்டே இருக்கு. இத ஒன்றை மட்டுமே நிறுத்தின காரணத்தினால மற்ற 4 புலன்கள் கூட தன்னுடைய வலுவை இழந்துரும். இந்த பேச்சை நிறுத்திய ஒரே ஒரு காரணத்தினால. அது அந்த மௌனங்கிறது எப்ப கிடைக்கும், எப்ப கலையும் அப்படின்னு தெரியாது. ஈரோடு மன்றத்துல ஒரு தடவை பேசுறப்ப அவரு சொன்னாரு, "என்னங்க மௌனத்தை பத்தி பேசுறீங்க, மௌனம் கிடைக்கும்னு சொல்றீங்க, மௌனம் கலைஞ்சிரும்னு சொல்றீங்களே, அது மௌனம் கிடைக்கிறது எப்படி தெரியும், மௌனம் கலையிறது எப்படி தெரியும்னு கேட்டாரு. அது வார்த்தையில சொல்ல முடியாது. மௌனம் கிடைச்சிச்சா எப்படி இருக்குங்கிறத எப்படி வார்த்தையில சொல்ல முடியும்? அது கிடைச்சதுன்னா அது தெரியும், தானாவே தெரியும். நாம பேசாம தான் இருக்கிறோம். பேசாம இருந்தா கூட மௌனம் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது.
அது தானா நிகழ வேண்டியது. இந்த தவம், தியானம், தற்சோதனை மீது எல்லாமே நாம கொஞ்ச காலத்துக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்ததோட முடிச்சிடணும். இதெல்லாம் நம்ம முயற்சி செய்து பெறுவது கிடையாது. இது தானாக நிகழக்கூடியது. மீது அத்தனையும் நாம கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஆனா இது மட்டும் நாம் முயற்சி செய்தோம் என்றால் அது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. முயற்சியை கைவிட்ட நிலையிலே அது முயற்சியற்ற முயற்சின்னு சொல்லலாம். அது கூட சொல்லக்கூடாது. அது எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பொறுமையா காத்திருக்க வேண்டியது. அந்த காத்திருக்கிற வேலை கூட இருக்கக்கூடாது. அங்க எந்த வேலையுமே கிடையாது. அப்படியே இருக்கணும். அந்த இடத்திலே மௌனம் கிடைக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்ப கலையும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒன்றே ஒன்று, இந்த மௌன காலகட்டத்துல அது வெற்றி பெற்றா அது தானா நடக்கும்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னவென்றால், விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையிலே இருக்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை இருக்குன்னு கூட நினைக்கக் கூடாது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோடு நாம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தானாகவே அந்த நிகழ்வு நடக்கும். விருப்பு வெறுப்பு இல்லாம. ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தாதான் உண்மையாகவே ஒரு நடுநிலையோடு நம்மிடத்திலே என்ன இருக்கின்றது, நம்முடைய இயல்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மௌனம் கிடைக்குது அப்படின்னா என்னவென்றால், அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா? எண்ணங்கள் கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக அது பாட்டுக்கு செயின் மாரி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு கனெக்ஷன் கிடைச்சதுன்னா அது பாட்டுக்கு போகும். எதிர்காலத்துக்கு போவோம், இறந்த காலத்துக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், ரஷ்யாவுக்கு போவோம். என்ன வேணாலும் செய்யும். என்ன மாரி வேணாலும் வரலாம். இருக்க இருக்க அதனுடைய ஏன்னா இங்க வேற வேலை கிடையாதுல்ல. வேற புலன்களை இயக்குனா பல்வேறு எண்ணங்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வேற புலனுக்கு வேலையே கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. சும்மா இருக்கிறது தான். அப்படிங்கும்போது தானாகவே எண்ணங்கள் குறையும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணங்கள் மறைந்த இடத்திலே மௌனமாகவும் மாறிடும். எண்ணங்கள் மறைந்த நிலையிலே மௌனமாக நம்ம கண்ணை விழித்துக்கிட்டு இருக்கோம். எண்ணங்கள் மிக குறைவாக, மிக குறைவாக, மிக குறைவாக. ஆடடா! எண்ணங்கள் ஒண்ணுமே காணாம அப்படிங்கிற எண்ணம் வேணா ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஆக ஒண்ணுமே காணாங்கிற எண்ணம் அந்த எண்ணமும் வந்துருது. இதே கண்களை மூடி இருந்தோம் என்றால் நம்மை அறியாமலே எண்ணங்கள் மறைந்து அந்த மோன நிலைக்கு போயிடும். இத டிஃபரன்ஷியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நம்ம தூங்கிட்டோமா கண்டுபிடிக்க முடியாது. நாம அந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த மௌனம் இருக்கும்போது நம்மை அறியாமலே தூங்கி விடுவோம். அது தூக்கமா அல்லது மோனமா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றது கடினமானது. இருந்தாலும் துல்லியமாக தெரியும். இது தூக்கம் கிடையாது, இது மோனம். அந்த மோனம் அப்படிங்கிறது வரும்போதுதான் இந்த மௌனம் கிடைத்து விட்டது என்பது தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே அந்த மௌனத்துல பெற்ற அனுபவங்கள்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்காம இருந்தா அதுவும் மிக சூப்பரா இருக்கும். ஏன்னா எந்த வித எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. இந்த மௌனத்துல தான் பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கும், பல்வேறு இறை காட்சிகள் கிடைக்கும். வேதாத்திரி மகரிஷி அவர்களை முழுமையா தெரிந்து கொள்ளலாம்.
வேதாத்திரி மகரிஷி மேல அன்பும் கருணையும் பெருகும். அவர் நம்மிடத்திலே எந்த அளவுக்கு அன்பும் கருணையுமாக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மனது ரொம்ப லேசாயிரும். மனது அப்படியே திரவ நிலைக்கு போயிரும். அப்ப பறக்கிற மாதிரி நிலையில இருக்கும். அந்த மௌனம் கிடைக்க போகுதுன்னா அதுக்கு முன்பாக சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த நிகழ்வு, அந்த இயற்கையும், அந்த சூழ்ந்த அழுத்தம், ஆற்றலும் எல்லாவற்றையும் மிக அற்புதமா நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல் சில நிகழ்ச்சிகள் அப்படியே அது கொண்டு வரும். அது அது இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது. ஒரு ஒரு 20 செகண்ட் ஆயிருக்குங்களா? ஆனா, அது 1 செகண்ட் அத விட கம்மியான அரை வினாடியில கூட அது எல்லாம் நடந்துரும். அந்த அரை வினாடி நேரத்துல கூட அந்த மௌனம் கிடைக்கிறதுக்கு முன்னால உடல்ல, மனதுல என்ன மாற்றம் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிந்து கொண்டு, ஆகா அது நடக்கப் போகுது என்று மகிழ்ந்தோம் என்றால் உடனடியாக கட்டாயிரும். மௌனம் கலைஞ்சிரும். இத எத்தனையோ முறை நான் அனுபவமாக நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். அந்த மாதிரி மௌனம் கிடைக்கிற நேரத்துல, ஆகா கிடைத்து விட்டதே என்று சந்தோஷப்பட்டோம் என்றால், அடுத்த வினாடியே கட் ஆயிரும். திரும்ப காத்திருக்கணும். அது எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு நைட்டு கிடைக்குமா? அடுத்த நாள் கிடைக்குமா என்று தெரியாது. அதனால அங்க மகிழ்ச்சியும் இருக்கக்கூடாது. அதேபோல அந்த அந்த மென்மையான இதுல அந்த இயற்கையோடு இயற்கையாக மாறும்போது உடல் இருக்குது, உயிர் இருக்குது, உயிருக்குள்ளார அறிவு இருக்குது. அந்த அறிவு அந்த சுத்துவேலை தான் இங்க அறிவாக இருக்குது. எல்லாத்தையும் நிறுத்தின காரணத்தினால, மௌனம் இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால, முதலாவதா யாருக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டது? மௌனம் இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு ஏற்பட்டது? அதுக்கே தான் ஏற்பட்டது. ஆக அதுவே தான் மௌனம் இருக்கணுங்கிற எண்ணமே ஏற்பட்டது. எல்லாருக்கும் அது மாதிரி ஏற்படுமான்னு ஏற்படாது. ஏன்? தன்னை அறிந்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படும். ஆக தானாகவே அதற்கே அது மௌனம் இருக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு, இது ஏன் ஏற்பட்டது என்று வளைத்து ஆராய பார்க்கும்போது, அதற்கே அது ஏற்பட்டது. அந்த மூலத்துல ஒடுங்க வேண்டும் என்று இயற்கையாகவே அதுக்கு தோன்றியது. அதற்குண்டான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிறத தெளிவா தெரிந்துக்கலாம். அப்ப கட்டாயிரும். திரும்ப பொறுமையா இருக்கணும். இதிலே அந்த மென்மையான அலை நீளத்துல இருக்கிறப்ப, நாம சிறு வயதிலிருந்து அனுபவித்த இன்பம், மகிழ்வு, அப்படியே உலகத்திலேயே அப்படியே உலகெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா, இந்த மனம் மட்டும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வேற நிலையில இருக்கும். அதிலேயே ஆழ்ந்து விடக்கூடாது. அதேபோல இன்னொரு பகுதி ஒண்ணு இருக்குதுங்க. அ அத சொல்லி பயமுறுத்தக்கூடாது. இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா சமயத்துல அ அந்த துன்பங்கள், துயரங்கள் ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல பதிவாயிருக்கு பார்த்தீங்களா? ஒரு எண்ண கோடாக மூளையிலே பதிவாயிருக்கிறது. அந்த வேவ் லென்த்துக்கு போம்போது தானாகவே வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரி துன்பம், துயரம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இல்லன்னா எதிர்காலம் இப்படி ஆயிருமோ? ஏதாவது பிரச்சனையில போய் அங்க போய் உட்கார்ந்தோம்னா, எதிர்காலத்துல என்ன ஆகும்? இந்த மாரிலாம் இருந்தா. அதாவது ஒவ்வொரு முறை 15 நாட்கள் மௌனம் நான் போகும்போது, நான் நினைத்துக்குவேன், நிச்சயமாக இத முடிப்பேனா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறதுல தான் போவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 15 நாட்கள் நம்முடைய கையிலே கிடையாது. அங்க என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். பாதியில கூட மௌனத்த நிறைவு செய்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு 1 மாதம் மௌனத்துல ஒரு கட் ஆயிருச்சு. என்னவென்றால், அருள் அன்னை லோகாம்பாள் அவர்கள் அந்த மௌன காலகட்டத்துல இறந்துட்டாங்க. மகரிஷி அவங்க அங்க போயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இது மாரி என்ன வேணாலும் நடக்கலாம். அத நிறைவுங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. அவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாரி தான். அப்ப அந்த 15 நாள் முடிப்பான்னு எனக்கு எப்பவுமே அது முடிச்சு இருக்கிற வரை என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால அதையும்
நம்ம கையில இல்லை அப்படின்னு ஃப்ரீயா இருக்கணும். அப்ப அந்த துயரமான துன்பமான உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா இந்த ரெண்டுலுமே நிச்சயமாக மௌனம் கிடைக்காது. இதெல்லாம் துல்லியமா எப்போ புரியுதுன்னா இப்போது நன்றாக புரியுது. எதுனா இந்த ஸ்ரீ பகவத் ஐயருடைய புரிதல்ல இன்ப துன்ப உணர்வை நம்ம தேக்கி விடாம தேங்க விடாம பார்த்துக்கிட்டு அது அப்படியே ஆறு போல ஓட விடணும் அப்படிங்கிறது இப்ப நேரடியா புரிஞ்சுக்கலாம். ஆனா இது மறைமுகமாகவே அப்பவே தெரிஞ்சுது. ஏன்னா அது நடக்கும்போது இன்பம் அடைஞ்சிடக்கூடாது. அதே போல மௌனம் கிடைக்கலையே ரொம்ப ஒரு டார்ச்சரா இருக்கே. ஏன்னா இதுவரை 5 புலன்கள் மூலம் செலவாக்குறோம், வீட்டுல இருக்கோம், ஆபீஸ்ல இருக்கோம், தொழில பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிலையில போகும்போது இருக்கிறது என்னன்னு தெரியாது. இப்படியே காலம்லாம் போயிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிறவியே முடிஞ்சு போயிரும். இதுக்கா பிறந்தோம்? ஏன்னா அந்தந்த தொழில் அந்தந்த வேலை பார்த்துட்டு கடைசி வரை ஓடிட்டு எது இந்த பொருளாதார தேடல்லையே ஓடி போயிரும். அப்ப யாருக்கு எத்தனை பேருக்கு இது தோணும்? அப்ப தோன்றது அது இயற்கை. ஏதோ முற்பிறவியில செய்த ஒரு தவத்தின் காரணமாக இந்த பிறவியில அந்த மாதிரிலாம் கிடைத்திருக்குதுங்க. அப்ப அதை பயன்படுத்தி அந்த கடமை செய்யணும். அதே சமயத்துல இந்த புலன்கள் மூலம் இல்லாத இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இன்ப துன்ப உணர்வு இல்லாம அது வரட்டும், எப்படினும் வரட்டும். அது ஆழ்ந்து விட்டோம் என்றால் அந்த மௌனம் கிடைக்காம போயிடும். அப்ப துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். மௌனம் கிடைக்கிறதா, மௌனம் கிடைச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அந்த கிடைச்சிருச்சுன்னா நீங்க அப்படியே நடக்கலாம், மெதுவா நடக்கலாம். ஏன்னா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே ஜாலியா இருக்கலாம். அது எப்போ கலையும்னு சொல்ல முடியாது. நல்லா தூங்குனா கூட தூக்கத்துல கூட அந்த மௌன நிலையில இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தூக்கத்துல நடுப்புற எழுந்து பேசிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆலியர்ல மௌனம் இருக்கும்போது சில பேரு நடுப்புற அப்படியே கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஹால்ல இருக்கிறவங்க எல்லாரும் விழித்துருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு முன்னால ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அப்ப வேற பின்னால இருக்கிற பில்டிங்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு பில்டிங் தான். அங்கதான் தியானம் பண்றது, அங்கதான் மௌனம் நடக்கிறதும் அங்கதான். எல்லாரும் படுத்துக்கிறதும் அங்கதான். தவம் நடத்தும்போது எல்லாம் பெட்டி எடுத்து எல்லாம் ஓரமா வச்சிருவாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுவேன், அந்த மேடையில ஒரு பெரிய மகரிஷி படம் இருக்குது பாத்தீங்களா? அந்த மகரிஷி அந்த படத்துக்கு அடியில போய் படுத்துக்கிறது. என்னுடைய பெட்டியை அங்க வச்சிட வேண்டியது. மௌனம் நடக்குது காலையில கீழே வச்சிருந்தா அப்புறம் நைட்டு போகும்போது அந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாமோ கத்துவாங்க. தன்னை அறியாமலே சத்தம் ஏற்பட்டுரும். மௌனம் கலைஞ்சிரும். எல்லாருக்குமே அந்த சத்தத்தின் மூலமாக விழித்துக் கொள்வார். என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. சாதாரணமா இந்த 5 புலன்கள் மூலமாக நாம இயக்கி கொண்டு சாதாரண நாட்கள்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டு, அதுவும் உடல் உழைப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா, நைட்டு தூங்கணும்னா, நம்மை அறியாமலே அடிச்சு போட்ட மாரி தூங்கிருவோம். அங்க கனவு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே மாரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு இது மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு இது இருந்ததுன்னா, இப்படிதான் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மௌன காலத்துல எக்கச்சக்கமான கனவு வரும். ஏங்க மௌனம் இருக்கிறோம், ஏன் கனவு வருது அப்படின்னா, மத்த இடத்துல நீங்க சாதாரண நாட்கள்ல 5 பெண்கள செலவு பண்றோம். ஆஃபீஸ் போறோம், பிசினஸ் பண்றோம், வீட்லலாம் இருக்கிறோம். இந்த 5 முகம் செலவு பண்ணிர்றோம். அங்க உள்ள இருந்து வரதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா மௌனத்துல அது மட்டும் தான் வேலை. ஆகவே அங்க இருக்கிறது உள்ள இருந்து எக்கச்சக்கமா அது பாட்டுக்கு வரும். ஏன் இந்த மாரி வருது கவலையே பட தேவையில்ல. அது அத்துணை என்ன என்று கேட்டால், அந்த குப்பைகள்லாம் வெளியில போயிட்டு இருக்குது. கனவுலாம் வருதுன்னா, குப்பைகள்லாம் வெளிய போயிட்டுன்னு அர்த்தம். ஆக சந்தோஷம் தான் பட்டுக்கணும். ஏன் எனக்கு மௌன காலத்துல எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நினைக்கவே கூடாது. குப்பைலாம் வெளியில போகுது. அது வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். வெளியில போறதுக்கு வாய்ப்பே குடுக்கறது கிடையாது. மௌனம் இல்லைன்னா, அந்த குப்பைகள மேலும், மேலும், மேலும் அடக்கி வச்சு எக்கச்சக்கமான குப்பை தான் இருக்குங்க.
தவம் பண்ணும்போது வந்து மோதுதுன்னா ஏன் தாங்க முடியலன்னா, அந்த குப்பையினுடைய நினைவுகள வந்து தாங்க முடியல. இந்த மௌனம் இருந்து நம்மை அறியாமலே, அதாவது இப்ப ஸ்ரீ பகவத்தாய் வந்ததுக்கு பிறகு, அவரோட புரிதல் கேட்டதுக்கு பிறகு எனக்கு தெரியுது அது ஆறு போல ஓட விடணும்னு. ஆனால், இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாகவே அந்த நிலை எனக்கு வந்து கிடைச்சது. ஏன்னா, அங்க ஒண்ணுமே செய்யறதில்ல. ஆறு போல ஓட விடுறது. அப்ப என்ன ஆகும்? எந்த மாரி வந்தாலும் சரி பரவால்ல, பயப்படவே தேவையில்ல. அத்தன குப்பைகளும் வெளியிலே போகுது. கொஞ்சம் நல்லா நெனச்சு பாருங்க. பேங்க்ல வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு. எந்த கடையா இருந்தாலும் புது கணக்கு போடுறாங்க. ஒரு வருடத்துல என்ன டிரான்சாக்ஷன், என்ன லாபமா, நஷ்டமா, இன்னும் எதிர்காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால், நாம மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள்ல நம்முடைய பழைய கணக்க இதாவது எடுத்து பார்த்தது உண்டா? ஒரு நிறுவனமே ஒரு 1 வருடம் முடிந்து கணக்க எடுத்து பார்க்குறாங்க. இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோமே, நம்முடைய கணக்க எடுத்து பார்த்தோமா? எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, என்ன இருக்குது? நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன பண்ணணும்? எதுக்காக பிறந்திருக்கிறோம்? இந்த பிறவியில அந்த நிலைய வந்து எப்படி அடையணும்? அப்படின்னு எங்கேயாவது சிந்தனை செய்தறதுக்கு நேரம் இருக்குதா? அதுக்கே நேரம் பத்தலையே! அந்த நேரம் கிடைக்கிறதுக்குள்ள குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த வயதுக்கு பிறகு தான் தெரியும். இந்த காலம் அப்படிங்கிற திருடன் நம்முடைய இளமையை திருடிக் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கணக்கு எடுத்து பார்க்கிற மாரி இந்த மௌன காலத்திலே நாம் வந்த விதத்த கணக்கு எடுத்து பார்க்கணும். எங்க வந்திருக்கோம்? என்ன செய்திருக்கிறோம்? அப்படின்னு கணக்க எடுத்து பார்க்கணும். தன்னுடைய 92வது பிறந்த நாளின் போது ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க வந்து குறிப்பிட்டாங்க. அவரே அப்படி சொன்னாருன்னா, நம்முடைய நெலைமைய கொஞ்சம் நெனச்சு பாருங்க. என்ன சொன்னாரு தெரியுங்களா? நான் வந்து ஒரு சோம்பேறியா இருக்கிறேன். யாரு? அவருயா சோம்பேறி? என்ன சுறுசுறுப்பு, என்ன வேல? அப்படியே உட்கார்ந்த இடத்துல எவ்வளவு வேலை பார்ப்பாரு? எப்படி சுத்த வெளி தான் அசையாமல் இருந்து கொண்டு, அத்தனை பேரீக்க மண்டலத்தையும் அப்படி இயக்க விடுதோ, அதே போல ஆழியார்ல அந்த மாடியில ஒரே ஒரு இடத்துல இருந்துகிட்டு எத்தனையோ வேலைகள சூக்கமா செய்யக்கூடிய வல்லமை படைத்த நபர் என்ன சொல்றாருன்னா, "நான் சோம்பேறியா இருக்கிறேன். இன்னும் அந்த கவிதை எழுதணும், இந்த நூல்லாம் எழுதணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அத செய்யல. நான் வந்து ஒரு சோம்பேறி." அது மட்டும் இல்ல. இந்த வாட் எ கிரேட்ங்க. என்ன சொன்னாரு தெரியுங்களா? எனக்கு 92 வயதாகுது. இந்த 92 வயதுல எத்தன மூட்டை அரிசி நான் சாப்பிட்டு இருப்பேன். இத்தன மூட்டை அரிசி சாப்பிட்டுட்டு, நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தேன்? ஒண்ணுமே செய்யலையே! ஆ இப்ப கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பத்திலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் 92 மூட்டை 92 வயசுல எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டு இருப்பேன். நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா, அவருடைய நிலைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிறிது கூட தன்முனைப்பு இல்லாம அந்த இயற்கையோடு இயற்கையாக மாறி, இயற்கை எப்படி இருக்கிற இடம் தெரியாம அத்துணையும் நடத்தி கொண்டிருக்கின்றதோ, அதே போல அந்த இயற்கையாக அவர் மாறிய காரணத்தினால, அவருக்கு அந்த துளி கூட அந்த இது இல்லாம அப்படி சொன்னார்ன்னா, அந்த நிலைய கொஞ்சம் பாருங்க. இந்த மாரி ஒரு அன்பும், கருணையும் எப்ப நாம வந்து ஃபீல் பண்ண முடியும்னா, அந்த மாரி ஒரு மௌனம் இருக்கும்போது தாங்க அத வந்து உணர முடியும். அவர அப்படியே வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதனால கனவுகள் வந்தாலும் அதெல்லாம் வெளியில போகுது. குப்பையெல்லாம் வெளியில போகுது. நாம் மேலும் தூய்மை அடைந்துகிட்டே இருக்கிறோம்.
நம்முடைய இயல்பு அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியுமானா தெரியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய இயல்பு வெளிப்படுது. அந்த சூழ்நிலைக்கே நம்ம போகாம இருக்கலாம். அதனால நம்ம இயல்பு வெளிப்படாம இருக்கலாம். ஆக புதிதா ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது அங்கே இயல்பு வெளிப்படலாம். அப்பதான் நமக்கு தெரியும் நம்முடைய இயல்பு என்னன்னு. அந்த மாரி மௌன காலகட்டத்திலே என்னென்னலாம் வருதோ, எந்த மாரி எண்ணங்கள் வருதோ, அத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். உண்மையாகவே நாம யாரு அப்படின்னு. இல்ல நமக்கு தெரியுமா? ஏதோ நாம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஏதோ வந்து நம்மள வந்து நல்லவன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். உண்மையா அங்க சீர்தூக்கி பார்த்தா தான் இருக்கும். எந்த மாரி ஆளுங்கிறது. இந்த இடத்துல தயவு தாட்சியமே இல்லாம ஒரு நீதிபதி நிலையில இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு நடுநிலை உணர்வோடு இருந்து எந்த பக்கமும் சப்போர்ட் இல்லாம எந்த பக்கமும் ஒரு சார்பாக இல்லாம உண்மையாகவே நம்மிடத்துல இருக்கக்கூடிய நியாயத்தையும் உண்மையும் சீர்தூக்கி பார்த்து நாம யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடியது அங்கதான். நான் யாருன்னா நான் வந்து அந்த மெய்ப்பொருளா இருக்க அந்த நான் இது சொல்லல. என்ன மாரி ஆளு, என்ன மாரி கேரக்டர், என்ன மாரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன மாரி வருது தெரிஞ்சு போச்சு. சரி குப்பைலாம் வெளியில போகுது. என்ன மாரி இருந்தாலும் சரி பயப்பட தேவையில்லை. அந்த மோன நிலை என்பது அத்துணை கர்ம வினைகளையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றது. இந்த திருவெம்பாவையில ஒரு இது வரும். மகரிஷி ஒரு பாடல் சொல்லுவாங்க. அதாவது அந்த பாடல பாடும்போது என்ன ஆகுமா, தீயில பட்ட தூசி மாரி போயிருமாம். அந்த மாரி சுத்த வெளியோடு போய் நின்றோம் என்றால், இந்த பாவப்பதிவு அத்துணையும் வந்து தீயில் பட்ட தூசு மாரி போயிருமாம். தீயில பட்ட தூசு என்ன ஆகும்? அந்த மாரி கர்ம வினையெல்லாம் வந்து கழிஞ்சிருமாம். அந்த மாரி மோனத்துல இருக்கும்போது, எல்லா குப்பையும் வெளியே சென்று நாம் தூய்மையாகின்றோம். அப்ப கணக்கெடுத்து பார்க்கணும். கணக்குனா இந்த பிறவியில மட்டும் இல்ல. எத்தனையோ பிறவியா வந்திருக்கோம். நம்முடைய வந்த கதைய பார்க்கணும். எப்படி சுத்த வெளியிலிருந்து மாற்றம் பெற்று இந்த நிலை வரக்கூடிய வரையில என்னென்ன மாற்றம் நடந்து இங்க வந்திருக்கின்றது என்று நம்முடைய கதைய, நம்முடைய வரலாற, மனிதனுடைய கதைய, மனிதனுடைய வரலாற வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மோனத்திலே நின்று பார்த்தா தெரியும். அந்த மாரி மௌனம் இருக்கும்போது சில பேர் கத்துவாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவர்களுக்குள்ளார ஏதாவது இருக்கும். சரி அந்த டாபிக் போனவான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த மாரி டாபிக் போனா வேற மாரி மைண்ட் போயிரும். சரி அது வேணாங்க. அப்ப அந்த மௌனம் எப்ப கிடைக்கும்? மௌனம் வந்து எப்ப கலையும் அப்படின்னு வந்து தெரியாது. நல்ல நீண்ட நேரம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாம் என்னென்னலாம் பதிய வைத்திருக்கின்றோமோ, அது அப்படியே வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சிறு வயதிலிருந்து, சிறு வயதிலிருந்து கூட வரக்கூடிய நினைவுகள் வரலாம். முற்பிறவியில பெற்றது கூட பதிவு இருக்கலாம். அந்த பிறவியில இருக்கக்கூடியது சுத்தமா இந்த பிறவியெல்லாம் மறந்துரும். ஆனா, நம்முடைய சூக்கும சரீரத்தில அதே பதிவாயிருக்கும். அது கூட வரலாம். என்ன வேணாலும் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். எது வேணாலும் வரட்டும். எப்படி வேணாலும் வரட்டும். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே கவலையே படாம, அப்படியே எதா இருந்தாலும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அங்க செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது என்ற நிலையிலே இருந்தோம்னா, அது நல்லது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு முறை ஒரு மௌனத்துல ஒரு கனவு ஏற்பட்டது. அற்புதமான மௌன நிலையில நான் இருந்தேன். அந்த தூக்கத்துல கூட மௌன நிலையில இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு கனவு எனக்கு வந்தது. அந்த கனவின் மூலமாக என்னுடைய மௌனமே கலைந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் எனக்கு மௌனமே கிடைக்கலங்க. அந்த மாரி என்னை பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அது என்ன பாதிப்பு தெரியுங்களா? நான் 6வது படிக்கும்போது ஒரு நாள் லீவு நாள்ல பகல்ல எங்க வீட்ல இருக்கும்போது, பக்கத்து வீட்ல
அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய மனைவியை பலார் என்று அடித்தார். அந்த அடித்த சத்தம் எனக்கு கேட்டது. அந்த மனைவி அந்த அடி தாங்க முடியாமல் அழுதார். அந்த சின்ன வயதிலே எனக்கு அது ஆழமாக பதிந்து விட்டது. அந்த வயதிலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. பக்கத்து வீட்டிலே ஏற்பட்டதே இந்த மாதிரி பாதிப்பு இருந்தது என்றால் நம்ம வீட்டிலே நடந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, மௌனம் இருக்க சொன்னா எனக்கு நேரம் இல்லைங்க. அது ஒரு கிண்டலான குரல் சொல்லுவார் மாதிரி, நேரம் இல்லைங்க அப்படின்னாங்களா. அப்ப நேரம் அனார்கலி அம்மா மிக்க நன்றி. அப்ப நேரம் இல்லை என்றால் கூட நேரம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் என்ன தெரியுங்களா, கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு சண்டை வருது பாத்தீங்களா, நேரம் கிடைக்கலன்னு சொல்றீங்கல்ல, 2 பேருக்கு சண்டை வரும்போது இப்போது மௌனமா இருங்க. இதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் மௌனம் இருந்தா கூட போதுமானது. அங்க குடும்ப அமைதி காக்கப்படும். இந்த மௌனம் இருந்து பழகிட்டீங்க. இப்ப மௌனம் இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் வராரு, அவர் ஏதோ பேசுறாரு. இது வந்து ஆடியோல நடக்காது. இப்ப மன்றத்துல போய் மௌனம் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் மௌனம் இருக்க தெரியாம 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயம் அதை விட நமக்கு ரொம்ப நன்றாக வந்து தெரியுங்க. ஆனா என்ன பண்ண முடியும், இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து பேச முடியாதுங்க. வேற வழி கிடையாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு பதிவு வருது பாத்தீங்களா, அந்த மௌனத்துல பதிவாயிடுது. அதே போல நம்முடைய வாழ்க்கை துணையை வேற யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா, அந்த இடத்துலயே நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த மௌனத்துல பதிவாயிருக்கக்கூடிய காரணத்தினால. அதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. குழந்தைங்க இருக்காங்களா, கருத்து வேறுபாடு ஏற்படுதா, ஒரு ரூமுக்கு போங்க, கதவை மூடிக்கிங்க, தாள் போட்டுங்க, அடிச்சுக்கங்க, உதைச்சுக்கங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா குழந்தைகளிடத்திலே நிச்சயமாக எதுவுமே செய்யாதீர்கள். அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். இந்த ஆழமான பதிவு பின்னால பல்வேறு சிக்கலை ஏற்படும். தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? அந்த ஒரு காரணத்துக்காவது பேசாம இருக்கணும். கருத்து வேறுபாடா குழந்தைங்கலாம் வெளியில போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து வந்து பேசணும். அதை தாங்க முடியாம சண்டை போட்டுக்கிறதுல வந்து அர்த்தமே வந்து கிடையாது. எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியுங்களா? அந்த அந்த 6வது படிக்கும்போது இருந்த நிகழ்வு எனக்கு கனவுலே வந்து தோன்றி என்ன ஆச்சு தெரியுங்களா? மௌனமே காய்ஞ்சிச்சுங்க. திடீர்னு எழுந்துட்டேன். பாருங்க, அந்த ஒவ்வொரு பதிவும் எப்படி வந்து ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கு. எவ்வளவு பெரிய பாதிப்பு. மௌனமே காய்ஞ்சிச்சுங்க. திரும்ப மௌனம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. அப்ப எப்படி கலையுது, எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? இதை விட ஒரு பெரிய கொடுமை. என்ன கொடுமைன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 16வது வயதிலிருந்து நான் வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப டிவிலாம் கிடையாது. ரேடியோ பக்கத்துல போய் ஒத்த கால்ல நின்னுகிட்டு வந்து அந்த கமெண்ட்ரி வந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் பேங்க்ல ஜாயின் பண்ண பிறகு 86, 87லாம் பார்த்தீங்கன்னா, அப்போதான் ஒன் டே மேட்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்க ஆபீஸ்ல ஒரு 40 பேர்ன்னு வச்சுக்கங்களேன். ஒன் டே மேட்ச் நடந்ததுன்னா அப்பதான் டிவி வந்துருச்சு. ஒன் டே மேட்ச் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் லீவ் போட்டுருவாங்க. லீவா? ஓஹோ! இன்னைக்கு ஒன் டே மேட்ச்சான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து லீவ்லாம் போட்ட காலம் உண்டு. என்னுடைய லீவ்லாம் வேஸ்ட் பண்ண காலம் உண்டு. ஆனா, அந்த பதிவு பதிந்திருக்குது பாருங்க. ஒரு நாள் கனவுலே என்ன ஆச்சு? இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கும் மேட்ச் நடக்குது. ஒரே ஒரு பாலு, ஒரே ஒரு ரன்னு ஜெயிக்கணும்.
அவள்தான் பால் போட போறாங்க, போட போறாங்க, போட போறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா போடவே மாட்டேங்கிறாய்ங்க. இதுலயே என்னுடைய மௌனம் கலைஞ்சிருச்சு. ஏங்க சாதாரணமா ஒரு கிரிக்கெட்ட கூட பார்க்க கூடாதா? அ பாருங்க. சாதாரணமான விஷயமே ஒரு பொழுதுபோக்காக, ஒரு ஜாலியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த மாரி பாதிக்குது அப்படின்னு நான் அங்க தெளிவாக தெரிஞ்சுக்கினேங்க. மௌனம் கிடைக்கல. இது எனக்கு பக்குவம் இல்லாம இருக்கலாம். ஆனா சில பேரு உடனடியாக அது மாரிலாம் விடுபட்டுறலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பதிவு இருக்குதுங்க அங்க. அத்தன இருக்குது. வேண்டது, வேண்டாதது, இன்ப நாட்டத்தின் காரணமாக எக்கச்சக்கமா. அ மௌனமா இருந்து பார்த்தா தெரியும். எவ்வளவு அசிங்கமா இருக்குங்கிறது. அப்பதான் தெரியும். வெளியில கூட சொல்ல முடியாது. அவ்வளவு அசிங்கமா இருக்கிறது தெரியாம பெருசா நம்மள என்னமோ நல்லவன்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். அ அங்க போய் பார்த்தா தெரியும். அப்படி ஒண்ணும் நம்ம பெருமைப்பட்டுக்கிற மாரி நல்லவன் இல்லங்கிற விஷயமே அப்போதான் தெரியும். நல்லவன் இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது நல்லவன் தான். அது தெரியணுமே. அதற்கு இது இருந்தா தான் முடியுங்க. நேரம் இல்லன்னுலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. அப்ப தொடர்ந்து 15 நாள் இருக்க முடியலையா? பரவால்ல. வருடத்துக்கு முழுவதும் கூட ஒரு 15 நாள் இருங்க. நேரத்த ஒதுக்குங்க. மாதத்துல 1 நாள் இருங்க. அப்ப 12 நாட்கள் கூட இருக்கலாம். நேரத்த ஒதுக்கணும். அது இருக்கணும். நீங்க யுனிவர்சிட்டில எந்த யுனிவர்சிட்டில வேணாலும் போய் கத்துக்கலாம். எத்தன புத்தகங்கள் வேணாலும் படிக்கலாம். என்ன வேணாலும் நீங்க பண்ணலாங்க. அவ்வளவு சீக்கிரமாக தெளிவான நிலை வருமா என்றால் வராது. நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். காலம் தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த மௌனத்துல இருக்கும்போது எவ்வளவு நேரம் எவ்வளவு செகண்ட் போதுங்க. இந்த செகண்ட் இந்த பேசக்கூடிய நேரம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க கேட்கிறீங்கன்னா, இதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால், அந்த மோனத்திலேயே அப்படி இயற்கையா அப்படியே பளிச் பளிச்சுன்னு அடிக்கும் பாருங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே ஃபிளாஷ் அடிச்சுனா, அப்படி எல்லாமே புரியுங்க. அது மட்டும் இல்ல, என்ன அழகுனா, அது பாட்டுக்கு கேள்வி வருங்க. இந்த மாரி கேள்விலாம் நமக்கு வருமான்னே தெரியாது. கேள்வி வரும், பின்னால பதிலும் வந்துகிட்டே இருக்குங்க. கேள்வி நானே, பதிலும் நானே மாரி டக்கு டக்குன்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த கேள்விய போய் யார்கிட்டயும் கேட்டு பதில் தேட தேவையில்ல. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியோட கேட்க கூட தேவையில்ல. அந்த கேள்வி வரும், பின்னாலேயே பதில் வரும். கேள்வி வரும், பதில் வரும். டக்கு டக்கு டக்குன்னு அது பாட்டுக்கு ஃபிளாஷ் அடிக்குங்க. துல்லியமா தெளிவான பதில்ங்க. இன்னொருத்தர்ட்ட கேட்டு அவங்க சொன்னா கூட நாம புரிஞ்சுக்குமான்னு தெரியாது. அப்படியே அவங்கள நம்பி அத அப்படியே உண்மையா இருந்தா கூட நம்ம ஏத்துக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மிடத்திலே ஏற்பட்ட மாற்றத்தின் மூலமாக துல்லியமா அத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது மௌனத்தில தான். அப்படி பார்த்தோம்னா, நிறைவாக நம்ம பார்க்கும்போது, இந்த மௌனத்தில ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எத்தனையுமே பிடித்து வைக்கக்கூடாது. நான் பலமுறை அதிலே ஏமாந்திருக்கின்றேன். அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படும்போது, போன வருடம் இந்த மாரி அனுபவம் ஏற்பட்டது. இந்த வருடத்தில இந்த அனுபவம் ஏற்படப் போகின்றது. அந்த சூழ்நிலை வரப்போகின்றது என்று நினைத்து மகிழும்போது, அது காணாமல் போயிருக்கின்றது. ஆகவே எந்த மாரி அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, அதை அப்படியே ஆறு போல ஓட விட்டுவிட வேண்டும். அதை அப்படியே பிடித்து வைக்கக்கூடாது. அந்த அனுபவத்த திரும்ப நடக்கும் என்று எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஏனென்றால், இத விட ஆயிரக்கணக்கான அனுபவங்கள், அற்புதமான, அபூர்வமான அனுபவங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. இத அப்படியே விட்டுடணும். ஆறு போல ஓட விடணும். எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. பிடித்து வைத்தோம் என்றால், அந்த இடத்திலே தேக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. தேக்கத்தின் காரணமாக நாம ஒரு தவறான ஒரு நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அனுபவம் என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அனுபவம் என்பது மறையக்கூடியது. எந்த மாதிரி அற்புதமான அனுபவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது மறையக்கூடியது. இப்ப பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு. உங்களுக்கெல்லாம் கேட்கிறவங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு அற்புதமா இருக்கு. அருமையாக இருக்கின்றது. ஆ ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியோட உயிர் கலப்பாக இருக்கின்றது. உடல் முழுவதும் ஜீவகாந்தம் ததும்பி வழிந்து கொண்டிருக்கின்றது.
அவர் அப்படியே ஊடுருவதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது இன்னும் எத்தனையோ பேர் உயிரை ஊடுருவ போகுதுன்னு தெரியுது. இன்னும் யூடியூப்ல எதிர்காலத்துல கேட்கிறவங்கள கூட ஊடுருவி அந்த உயிரை தாக்கி, மனதை தாக்கி, அறிவை கூட தாக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியுது. ஆனால் தூங்கி எழுந்தோம் என்றால் காலையில இது அத்தனையும் அப்படியே மறந்துடும். பேசினதுனா ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று தோன்றும். ஆகவே அத பிடித்து வைக்கக்கூடாது. நன்றாக நினைவில் வைத்துக்கணும். நம்முடைய இயல்பு எதுவோ அது அடிமனதிலே பதிவாகியிருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நம்முடைய இயல்பு வெளிப்படுகின்றது. மௌனம் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குங்கிற எண்ணம், அதுக்கு உண்டான முக்கியத்துவம், அதற்கு உண்டான ஆர்வம் இருக்கும்போது மௌனம் இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நடக்கணும். அது நடக்கணும். ஆசைப்படக்கூடாது. அந்த நிகழ்ச்சி நடக்கணும். அது நடந்து முடிஞ்சிரணும். எதிர்காலத்துல அது இயல்பாகவே நம்மை அறியாம அந்த நிகழ்ச்சி நடந்து முடியணுங்க. அந்த மௌனங்கிறது. எனக்கு நேரம் கிடையாது, வீட்ல பிரச்சனை, எல்லாத்தையும் கவனிக்கணும். இது மாரி எத்தனை காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆனா அமைப்பு இருந்தா அது நடக்கும். அப்ப முக்கியத்துவம் கொடுத்தா அது நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மௌனத்தின் மூலமாக அந்த மகிழ்ச்சியும், ஒரு பேரானந்தமும், அந்த பேரானந்தம், ஆனந்தத்துடைய உச்சக்கட்ட அரசன் என்னன்னா, அந்த பேரானந்தம் தான். ஆனால், அந்த பேரானந்தத்துக்கு அடிமையாகிவிடக் கூடாது. ம். சில காரியங்கள்லாம் நான் செய்திருக்கிறேன். அ அப்போது என்னுடைய மிஸ்ஸஸ் சொல்வாங்க, "இந்த தண்ணி போடுற ஆளுக்கும், உங்களுக்கு இந்த வித்தியாசம் இல்லைம்பாங்க." அ தண்ணி போடுற ஆளு திரும்ப திரும்ப அந்த தண்ணி போட்டு கிக் ஆயி, அத ஜாலியா அனுபவிச்சு தண்ணி போடாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த பேரும்பவுல உங்களால வீட்டிலேயே இருக்க முடியாது. ஏதாவது செய்துகிட்டே இருப்பீங்க. என்னென்னலாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப இந்த பெற்ற வெற்றியின் மூலமாக அதேபோல சில பேர் அறிவை பயன்படுத்தி புறத்துல அற்புதமான காரியங்கள்லாம் செய்து வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி பெறுவத வைத்துக்கொண்டு இந்த அடிமனதையும் கட்டுப்படுத்தி விடலாம் என்று முயற்சி செய்யும்போது அது முடியாத காரியம். இந்த மௌனத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நம்முடைய அடிமனதையும், ஆழ்மனதையும் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். முழுமையாக நம்முடைய கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது, இதுவரை எத்தனை முறை நம்ம தோல்வி ஏற்றிருக்கிறோம். இருந்தாலும், இத்தனை முறை தோல்வி அடைந்தால் கூட அத கட்டுப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அறிவு முட்டாள்தனமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இத சில இடத்துல கட்டுப்படுத்தும்போது, நமக்கு என்ன தோணுது, நம்முடைய இயல்புக்கு ஏற்ற அனுபவம் தான் ஏற்படும். நமக்கு இயல்புக்கு ஏற்ற உணர்வு தான் ஏற்படும் என்று தெரிந்தால் கூட, நமக்கு விருப்பப்பட்ட அனுபவங்கள், நாம் விரும்பிய உணர்வு தான் ஏற்படணும் அப்படின்னு பிடிவாதம் செய்கின்றது. இந்த பிடிவாதம் தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப அந்த உணர்வுதான் வேண்டும் என்று பிடிவாதம் இருக்கும்போது, அந்த இடத்திலே நாம் தேக்கம் அடைந்து விடுகின்றோம். அதுதான் ஒரு நல்ல நிலை என்று கற்பனை செய்து கொண்டு, அதிலே தேங்கி இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு, இது அத்துணையுமே சாதாரண பிரச்சனை ஏற்படும்போது எதுவும் உதவிக்கு வருவது கிடையாது. நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிரந்தரமாக பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையிலே ஒரு சிக்கல்ல நல்லா மாட்டிக்கிட்டோங்கிற விஷயமே அப்பதான் தெரியும். அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல வருடங்கள் ஆகிவிடும். அந்த இடத்துல மனப்பிரச்சனை ஏற்பட்டது என்றால், ஓரளவுக்கு இந்த பயிற்சி முயற்சி செய்து, ஓரளவுக்கு தற்காலிகமா தீர்த்துக் கொள்ளலாம்.
அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு இது பேர் உதவியாக இருக்கின்றது. ஆனால் பர்மனண்டா நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டுமென்றால் அது புரிதல் மூலம் ஏற்படும். அந்த புரிதல் கூட இந்த மௌனத்திலே கிடைத்துவிடும். ஆனா இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமான, அதாவது அந்த விடுதலை என்று சொல்லக்கூடியது, விடுதலைன்னா மன விடுதலை, அந்த முக்தி என்று சொல்லக்கூடியது, மனதுக்கு நாம் விடுதலை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த மனம் நமக்கு விடுதலை கொடுத்து விடும். அப்போ ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, மனம் இவங்களை டார்ச்சர் பண்றதில்ல, இவங்க தான் மனதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்ப அந்த மாதிரி ஃப்ரீயா விட்டு விட்டோம் என்றால் அந்த பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே எந்த மாதிரி அனுபவமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பரவச நிலை கிடைத்தாலும் சரி, எதையுமே பிடித்து வைக்கவே கூடாது. பிடித்து வைக்காம இருந்தா எக்கச்சக்கமா கிடைக்குங்க. அவருடைய உயிர் கலப்பு கிடைக்கும். அவருடைய ஏக்கம் புரிந்து கொள்ள முடியும். இப்போது பருவுடலிலே ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர் இல்லை என்றால் கூட இப்போதும் அந்த வேற மாதிரி, அதாவது அது எப்படி சொல்றது, அத ஊடுருவி அந்த மாற்றத்தை கொடுக்க முடியுங்க. அவர் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. பருவுடலோடு பார்த்தாதான் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பருவுடலோடு இல்லை என்றால் கூட சூக்குமமாக அதை நிச்சயமாக நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும். கூடவே இருக்கிறத உணர முடியும். அந்த உயிரோடு இருக்கும்போது பார்த்த என்ன மாதிரி உணர்வோ அதே உணர்வை அவர் இல்லைங்கிற ஃபீலிங்கே இருக்காது. அந்த மாதிரி உணர்வை கண்டிப்பா பெற முடியுங்க. இது மன்றத்துல இருந்து எல்லாருக்குமே கூட கிடைக்கும். இருந்தாலும் அதிகமா இருக்கக்கூடியது, அதிகமா யாருக்கு கிடைக்கும்னா புகழுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாம தான் பெற்ற இன்பம் உலக மக்கள் பெறணும், உலக அமைதி பெறணும், இவருடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளணும், இவருடைய செயலொழிவு தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். இன்னும் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், இன்னும் எத்தனையோ மக்கள் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு புரிய வைக்கணும், அதற்கு நம்மால் முடிந்தது செய்யணும் அப்படின்னு யாரு இருக்கிறாங்களோ, யாரு தயாரா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவருடைய உயிர் கலப்பின் காரணமாக அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதுல சொன்னது கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் ஒரு தயாரான நிலையிலே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த இயற்கை வழி கொடுக்கும். நாம போயிட்டே இருக்கலாங்க. அப்ப கற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த இந்த மௌனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு அரசன் இருக்கிறாரு, அவரு தன்னுடைய மகனை நல்லா சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக சிறந்த அரசாட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு குருகுலத்துக்கு அனுப்புறாரு. குருகுலத்துல அவர் போனாரு, அவர் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகிவிட்டது. அவரும் சிறு வயதுல போயிட்டு பெரிய இளைஞனாக மாறிவிட்டான். அந்த குருகுலத்திற்கு குரு சொல்றாரு, எனக்கு என்னென்னலாம் தெரிந்தோ அது அத்தனையும் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன், இப்போது நீ ஊர் திரும்பலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அந்த இளைஞன் உற்சாகத்தோடு கொண்டிருக்கின்றார். தூரத்துல இருந்து அரசர் பார்க்கிறார், தன்னுடைய மகன் வருவதை பார்க்கிறாரு. பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னா அவர் இன்னும் முழுமையா கத்துக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. பையன் வரான். பையன் வந்தோன்னே இவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. பையன் கேட்குறான், என்னப்பா நான் எவ்வளவு நாட்களாக உங்களை விட்டு பிரிந்து குருகுலத்தில் போய் கஷ்டப்பட்டு எல்லாம் கற்றுட்டு வந்திருக்கேன். ஊர் எல்லையிலே என்னை வரவேற்பீங்கன்னு பார்த்தேன், ஏன் வரவேற்கவில்லை, ஏன் இப்படி இருக்கிறீங்க வந்துன்னு கேட்குறாரு. இல்லைப்பா நீ கற்றுக்க வேண்டியது இன்னும் இருக்கு, போய் திரும்ப போய் கற்றுக்கிட்டு வாங்குறாரு. இல்லைங்கப்பா அவர் குருவே சொல்லிட்டாரு, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. இல்லைப்பா நீ
இன்னும் வந்து கற்று கொடுக்க முடியாத விஷயம் இருக்கு, அதை போய் கத்துக்கிட்டுவான்னு சொல்றாரு. சரி, அப்பா பேச்சு தட்ட முடியல, போறாரு குருகிட்ட போறாரு. குருவே, நீங்க எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு கத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க. எங்க அப்பா என்ன சொல்றாரு, எதை கற்றுக் கொடுக்க முடியாத இதை போய் கத்துக்கிட்டு வராரு, கத்துக்கிட்ட சொல்றாரு உங்ககிட்ட சொல்லி அப்படிங்கிறார். அவர் சொன்னாரு, ஆமாப்பா ஒண்ணு இருக்குன்னாரு. ஏங்க அதை நீங்க என்கிட்ட சொல்லலைன்னாரு. ஏன்னா அது வந்து சொல்லக்கூடாது, இது மாதிரி கேட்கறவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொன்னாரு. அப்ப எதை கற்றுக் கொடுக்க முடியாதோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் குருவே அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து குருகுலத்துல ஒரு 100 மாடுகள் இருக்கின்றன. இது அத்தனையும் நீ என்ன பண்ணணும், ஓட்டிட்டு போகணும். மலைக்கு போயிடணும். மலைக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு வந்து அத மேய்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாடுகள் எப்போது 1000மாக பெருகுகின்றதோ அப்போது நீ இங்கே திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குரு சொல்லிட்டாரு, வேற வழியே கிடையாது. அவரு இந்த 100 ஆடுகள்லாம் 100 மாடுகளை வந்து மலைக்கு ஓட்டிட்டு போறாரு. 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல இருந்தா ஏதாவது பேசிட்டே இருக்கலாம். நான் அந்த ஆளு, இந்த ஆளு, ஆழ படிச்சிருக்கேன், இத படிச்சிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாடுகிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. மாடுகிட்ட போய் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த டிகிரி வாங்கியிருக்கேன், அப்படி இப்படின்னு அதுக்கு என்ன புரியுமா? ஆனா மாடுகிட்டயும் பேச முடியாது. அப்ப இயற்கையிட்ட வந்து பேசலாம். இயற்கையோட இருந்தனால இயற்கையோடு இயற்கையாக மாறின காரணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்கே அந்த பிரம்மங்கிற உணர்வு தான் பிரம்மங்கிறது அவருக்கே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிச்சுன்னா தனக்கு தெரிஞ்சது கூட தெரியல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில பார்த்தா, அந்த மாடுகள்லாம் 1000மாக பெருகிவிட்டன. அதுக்கு பிறகு தான் வந்து அத ஓட்டிட்டு வராரு. தூரத்திலே குரு பார்த்துட்டார். "நீ இங்கே வரவே தேவையில்ல. நீ பிரம்மத்தை உணர்ந்து விட்ட. நீ அப்படியே போலாம்னாரு." அவர் சொன்னாரு, "இருந்தாலும் உங்களிடத்திலே நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர்ல கால்ல விழுந்து வணங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. அதாவது அந்த கற்றுக் கொடுக்க முடியாத விஷயத்த கத்துக்கணும்னா, மௌனம் இருந்தா மட்டும் தான் கத்துக்க முடியும். வேற வகையில கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு செகண்ட்ல நாம வந்து கத்துக்கலாம். அதற்கு மகரிஷி அவர்கள் மிகவும் ஒரு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத தவிர வேற வார்த்தையில சொல்ல முடியாது. மிகவும் ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மாரி எப்படி இருந்தாலும் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் அவரிடத்திலே இருக்கின்றது. அப்ப அந்த நாம ஏதாவது செய்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல நாம செய்றோங்கிற உணர்வு தன்முனைப்பு ஏற்படும்னு வச்சுக்கங்களேன், அந்த உணர்வ கூட ஆறு போல ஓட விட்டுறலாம். ஏன்? இந்த மாரி எனக்கு என்ன உணர்வு ஏற்படுதோ, அந்த உணர்வு கூட தேவையில்ல. அத கூட அப்படியே விட்டுட்டோம்னா, நம்ப அந்த வேதாத்திரி மகரிஷி போல அந்த தன்முனைப்பே இல்லாத ஒரு நிலையில நம்முடைய கடமைய வந்து செய்து கொண்டே இருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அத பண்ணணும், இத பண்ணணும், இத்தன பேர் பயன்படணும். அதெல்லாம் கூட அழட்டிக்கவே தேவையில்ல. டென்ஷனே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஜாலியாக நாம செய்வோம். நம்முடைய கடமை செய்வோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்வோம் அப்படிங்கிற முறையில வந்து செய்யலாம். அந்த மகரிஷியோடு மௌனம் இருக்கும்போது ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் எக்கச்சக்கமான அனுபவங்கள் வந்து ஏற்பட்டது. ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள நான் எப்படிலாம் நான் ரசித்தனோ, எப்படி அணுவாக நான் ரசித்தனோ, பிற்காலத்துல நான் அவரை எப்படி ரசிச்சனோ, அது அப்படியே எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆக கிடைச்சது. ஒரு முறை மௌனம் இருக்கும்போது, அப்ப ஒரு 10 மணிக்கு வருவாரு, சாயந்தரம் 5 மணிக்கு வருவார். அந்த மௌனம் முடிச்சுட்டு வராரு. அங்க வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ல இருந்து அங்க சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க. இங்க மௌனம்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். வந்து வரிசையாக வந்து அப்படியே மாணவர்கள்லாம் நிக்கிறாங்க. அப்படியே மௌன நிலையிலிருந்து அத்தனை பேரையும் அந்த குழந்தைகள வந்து பார்க்கிறாரு பாருங்க. அந்த பார்வை இருக்கு பாருங்க. அந்த குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு பாருங்களா, அந்த பார்வைய நான் ரசிச்சேன் பாருங்க. அந்த நேரத்துல என்னுடைய அழுகைய அடக்கவே முடியல.
அந்த மாதிரி ஒரு பேரானந்தம். இந்த பேசுறதுனால இல்ல, அந்த மோன நிலையிலிருந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீவகாந்த மாற்றம் அந்த வயதுல அவங்களுக்குள்ள எதுவுமே புரியாதுங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா எதிர்காலத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தையும் வந்து அவங்களுடைய தரத்தையே மாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குதுங்க. இந்த நிகழ்வு நான் வந்து கரூர் அறிவித்திருக்கோயில ஒரு மாதம் மௌனம் இருந்தேன். அப்ப எல்லாமே வந்து டொனேட் பண்ணாங்க. அப்ப குறிப்பிட்ட நாள் கழித்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 3 வேளை எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா சாப்பாடு. யார் வேணாலும் மௌனம் இருக்கலாம். காலையில வந்து சாயந்தரம் போயெல்லாம் அங்க தங்கி இருக்கலாம். அப்போ ஒண்ணு அங்க ஏற்பாடு செய்திருந்தாங்க. பக்கத்துல வெண்ணமலைங்கிற ஒரு இடத்துல இருந்து அனாதை ஆசிரமத்துல இருந்து இந்த மௌனத்தை முன்னிட்டு மதியம் சாப்பிடறதுக்கு ஒரு 50 பேர் வராங்க. அதுல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மாத குழந்தைய வந்து அங்க யாரோ பெற்றோர்கள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. வெளியில வந்து வேன் வந்து நின்னது. நான் வந்து அந்த மௌனில இருந்து பால்கனில இருந்து கீழ வந்து பார்க்கிறேன். கரெக்ட்டா வேன்ல இருந்து அந்த 6 மாத குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வராங்க. என்னால அழுகை தாங்கவே முடியல. அவரு எப்படி அந்த குழந்தைகளுக்கு அது கொடுத்த அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்து என்னால அழுகையே தாங்க முடியல. கீழ போய் பாத்ரூம்ல போய் தாள் போட்டுட்டு அப்படியே அழுதுட்டு அப்புறம் நான் வந்தேன். ஒரு 6 மாத குழந்தை அனாதையா போயிருச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. தாய் தந்தை இல்லாம பிறக்கிறதுக்கு வழி இல்லாதவனுடைய நிலைமை பாருங்க. இது மாதிரி உலகத்துல எத்தனை பேரு என்ன மாதிரிலாம் இருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அவருடைய அன்பும் கருணையும் இன்னும் தெளிவாக உணரணும்னா அந்த மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கிறோங்கிற உணர்வு இல்லாம வந்து இருக்கணும். எதுவுமே இல்லாம ஃப்ரீயா வந்து இருக்கணும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்த மௌனம் தான் அந்த நிலைன்னு கிடையாது. இது வந்து ஆரம்பத்துல தான். அதுக்கு பிறகு வந்து நீங்க எப்பவுமே மௌனம் இருக்கிற மாதிரி. என்ன வேலை பார்த்தாலும் மௌனம் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த புரிதல் ஏற்பட்டா அத வந்து புரிஞ்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தொழிலாளர் தினம். மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். உண்மையாகவே உலகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த தொழிலாளர்கள் மட்டுமே. என்ன அற்புதமா சொல்லுவா தெரியுங்களா? இந்த விவசாயத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். இப்போது நிலைமை வந்து என்னவாக இருக்கின்றது? விவசாயம் வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உணவு வந்து கிடைக்காது. உலகத்துக்கே பசி ஆற்றக்கூடிய விவசாயிக்கு உணவு கிடைக்காது. இருக்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் வித்துட்டு காய்கறியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நல்லதெல்லாம் வித்துட்டு சொத்தையாக அழுகி போனதா அவங்க வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இந்த நாள்ல அந்த தொழிலாளர்களிடத்திலே ஒரு நன்றி உணர்வோடு இருந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு கைப்பிடி உணவின் உலக ஒற்றுமையை காண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி உணவு இருக்குது. சாப்பிடறதுக்கு முன்பாக கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். இத வந்து நாத்து நட்ட ஆளு, பயிரிட்டது, களை பறித்தது, தண்ணீர் பாய்ச்சினது, அத அறுத்தது, களத்துமேட்டு கொண்டு போனது, ரைஸ் மில் கொண்டு போனது, அத அரைத்தது, கடைக்கு போனது, வாங்கிட்டு வந்தது, சமைச்சது, எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கின்றது. அத்தனை பேருடைய உழைப்பின் காரணமாக இருக்குது. அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். அத்தனை பேருக்கு நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. இந்த சமைச்ச ஒரு ஆளுக்காவது நன்றி சொன்னா கூட போதுமா? எத்தனை பேரு இந்த வெயில் காலத்துல ரோட்ல வெளியிலே போக முடியல. இப்ப கூட தார் ரோடு அவ்வளவு வெயில்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாலைய வந்து நம்ம நல்லா போக வேண்டும் என்பதற்காக அந்த சாலை பணியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப கூட நெசவு நெய்யக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீடு கட்டுறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க.
எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வீடு இருக்காது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. எத்தனையோ நெசவு தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு துணி இருக்காது. நிஜமாக இந்த பெண்களையும், இந்த தொழிலாளர்களையும் இவங்க அத்துணை பேருமே இந்த உலகத்துல நம்ம வந்து நன்றாக சுகமாக வாழ்வதற்கு அவங்க தான் வந்து உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த நாள்ல அத்துணை பேருமே நினைத்து நன்றாக வாழ்த்தி அந்த பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி மக்கள் மென்மேலும் உயரணும். மாற்றத்தை நாம வந்து ஏற்படுத்தணும். போரில்லாத நல்லுலகம் ஏற்பட்டாதான் இது நடக்கும். இல்லைன்னா இந்த தனி உடைமை இருக்கிறவரை மென்மேலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கணும். இந்த பொது உடைமை என்பது காற்று வந்து ஒன்றுதான், தண்ணீர் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். ஆனா மனிதன் மட்டும் எல்லை கோடு போட்டுக்கிட்டு என்ன பிரச்சனை? இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸ் படையினருக்கும் சண்டை. இப்ப அமெரிக்காவுல இந்த மாணவர்கள்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போய் கல்லூரி எல்லாம் போயிட்டு புகுந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனை, எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை எங்க மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது பாருங்க. அப்ப அந்த நல்லுலகம் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம ஒரு தனி மனிதனுடைய அமைதியின் மூலமாக கண்டிப்பாக மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அதன் பிறகு போதை இல்லாத தமிழகம், இளைஞர்கள் வந்து வெளியில வரணும். அது அதிகமாயிடக்கூடாது. திரும்ப திரும்ப அதுல வரும்போது அது வெளியில வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களே முயற்சி பண்ணா கூட முடியாது. அந்த அளவுக்கு போகாம இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுத்து செயல் விளைவு தத்துவத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ, அத கொடுத்து ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து நாம கொடுக்க வேண்டும். ஆக மீண்டும் ஒரு முறை இப்ப அந்த அனுபவங்கள்லாம் நான் மகரிஷியோட அனுபவத்தை கூட நான் சொல்ல விரும்பல. அத்துணை அனுபவங்களும் ஒரு சேர இந்த நேரத்துல எனக்கு நினைவுக்கு வந்து அந்த அந்த மகிழ்ச்சியை விவரிக்க எனக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேரின்ப நிலைக்கு அழைத்து சென்ற உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவோட உரை எப்பவும் போல மிகவும் சிறப்பாகவும் அனைவருக்கும் எளிதில் விளங்கக்கூடிய வகையிலும் இருந்தது. ஐயா அவர்கள் பேசிய உரையிலிருந்து ஒரு சில முக்கியமான உரைகளை மட்டும் தொகுத்து வழங்க உள்ளேன். மௌனம் பற்றி ஐயா பேசியது. மௌனம் என்பது ஒரு அனுபவம். ஆரம்ப காலத்தில் பலவித எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். பேச்சை நாம் நிறுத்திய போது மற்ற 4 புலன்களும் அனுபவம் குறைந்துவிடும். எண்ணங்கள் மறைந்த இடத்திலேயே மௌன உணர்வு கிடைக்கும். விருப்பு வெறுப்பு எந்தவித எதிர்பார்ப்புமே இருக்காமல் இருக்க வேண்டும். மனம் லேசாகிவிடும். அந்த மௌன நிலையில் இருக்கும்போது சில சமயம் எதிர்காலம் பற்றிய பயம் ஏற்படும். மௌனம் இருக்கும்போது பல துன்ப நினைவுகளும் வரும். அது மனதில் இருக்கும் குப்பைகளை வெளியேறுகிறது என்று எண்ண வேண்டும். வங்கியில் கூட ஆண்டுக்கு ஒரு முறை வரவு செலவு கணக்கு பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்நாளில் நாம் என்ன தவறு செய்தோம், என்ன நல்லது செய்தோம் என்பதை கணக்கு பார்த்து இருக்கிறோமா? நம்ம மௌனம் இருக்கும்போதுதான் தெரியும் நமக்குள் இருக்கும் பல பதிவுகள். அப்போதுதான் நம்மை பற்றி நமக்கே தெரிய வரும். நம்முடைய கேள்விகளுக்கு பதில்களும் உடனே கிடைக்கும். இதில் ஏற்படும் அனுபவங்களை மீண்டும் வரும் என நினைத்து எதிர்பார்த்து மௌனம் இருக்கக்கூடாது. நம்முடைய இயல்பு அடி மனதிலே பதிவாகி உள்ளது. அது வெளிவரும். வாழ்க்கையில் பல வெற்றிகள் நாம் பெறலாம். மேலும் நீங்களும் மகரிஷி ஐயாவோடு ஏற்பட்ட பல ஆனந்தமான நிகழ்வுகள், மௌனத்தின் மூலம் நீங்க பெற்ற அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.